எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட 31 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 1 month கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்பாடு வரிசல். உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து 1 month ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி, இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பதிவு. பர்சனாலிட்டி. ஒரு மனுஷனுக்கு பர்சனாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க, முக்கியம். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி உங்களை அந்த சேஞ்சஸ் எங்கேயோ கொண்டு போவாங்க, வேறு லெவலில் கொண்டு போகும். பர்சனாலிட்டி என்பது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வருஷம் உங்களுக்குன்னு பர்சனாலிட்டி இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், அதுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டாக இருக்கிறது பர்சனாலிட்டி தான், நான் ஒத்துக்கிறேன். அதை விட பர்சனாலிட்டி மற்றவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, நல்ல விஷயங்களை பண்ணுறது. ஒருத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை தட்டி கேட்கணும். அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடாது. நேர்மையாக போகிறதும் பர்சனாலிட்டி தான். ஒருத்தவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதும் பர்சனாலிட்டி தான். சரியா? உண்மையான பர்சனாலிட்டி என்ன தெரியுமா? இந்த போராது பாருங்கள், நல்ல மனுஷன் அப்படி அந்த பேரை வாங்கணும். அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நல்ல குணம். இந்த குணத்தை தக்க வச்சுக்கணும். எல்லாருமே பிறக்கும்போது நல்லவங்க தான். அவங்க வளரும்போது தான் சூழ்நிலைகள் தான் மாற்றுது. ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டியாக உங்கள் பிள்ளைய வச்சுக்கோங்க. அதே மாதிரி உண்மையான பர்சனாலிட்டி மற்றவங்களுக்கு நம்ம நல்ல மனுஷன்றது பேர் வாங்குறது மூலம் ஒழுக்கம், இதெல்லாம் தான் பர்சனாலிட்டி. சரிங்களா? பாய் பாய். சீலேட்டர் உங்கள் சுகன்யா. இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருனாங்களா லைஃப்பில் மறக்க முடியாது. இருக்கிறத கொண்டு நம்ம பர்சனாலிட்டியை நம்ம பார்த்துக்கணும். இல்லை ரொம்ப ஹையஸ்ட்டாக போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு பர்சனாலிட்டியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவுறதும் பர்சனாலிட்டி தான். நல்ல ஒழுக்கமும் பர்சனாலிட்டி தான். உண்மையான பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ஆனீங்க. ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. பாய் பாய். சீ லேட்டர் உங்கள் சுகன்யா.